இப்போ நமக்கு 100 வேலை 10 20 வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஆசையோ வண்டியாக இருக்குது. நமக்கு இருக்கிற நேரம் கம்மி, சக்தி கம்மி. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த சக்தியெல்லாம் கொண்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதே ப்ராப்ளம். இதுவும் வேணும்னு தோணும், அதுவும் வேணும்னு தோணும். அவ்வளோதான். சில இதெல்லாம் நீ டோட்டலாக விடணும், வேண்டான்னு தூக்கி போடணும். இல்லை அது ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குண்ணா, அது நீ உன் ஆசைக்கு வண்டி எங்கே கணக்கு இருக்குது. உன்னோட ஆசைக்கும் உன் சக்திக்கும் கனெக்ட் பண்ணி பாரு, தெரிஞ்சு போயிடும். உன்னோட லிமிட்டேஷன்ஸ்லாம் தெரியும். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல். உன் கெப்பாசிட்டி என்னன்னு பாரு. உன்னோட ஆப்போசிட் பார்ட்டி, ஏன்னா இது ராஜாவுக்கு சொன்னது, ஒரு அரசனுக்கு சொன்னது. உன் பார்ட்டியோட சக்தி என்ன, ஆப்போசிட் பார்ட்டியோட கெப்பாசிட்டி என்ன, உனக்கு என்ன சப்போர்ட்டெல்லாம் இருக்குது. ஆனால் நீ எத்தனை நேரம் ஒழுங்காக டைம் கொடுப்ப, வேலை செய்வே. அந்த வேலையினுடைய பிரயோஜனம் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு போகும். வள்ளுவர் இத்தனை சொல்லியிருக்கார் திருக்குறளில். இது தெரியாமல் தான் நிறைய பேர் ரூல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். இதுக்கு மேலே மேனேஜ்மெண்ட்டுக்கு அழகாக சொல்கிறதுக்கு விஷயம் இல்லை. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டை இதெல்லாம் இது அர்த்தசாஸ்திரம், பொருட்பால், திருவள்ளுவர். கோதேஷ காணி மித்ராணி கக்கால கௌ யயாகமௌ கஷ்டாகம் காச்சமே சக்தி இது சிந்தியம் முகுர்முகு சொல்லிகிட்டே இருக்கலாம். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.